கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்க. இந்த வருஷம் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிந்த ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஆவிக்குரிய ஒரு பார்வை வேணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில காரியங்கள் தெரிந்திருக்க வேண்டும். வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னுமாக அந்த வசனத்தை நீங்க சரியாக பார்க்க வேண்டும். கர்த்தர் தமது தமது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, 24 மணி நேர வாழ்க்கை யாருக்காக, எதற்காக, நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். யாருக்காக, எதற்காக, எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, தமது ஜனத்திற்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு, எனக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் வேண்டாம், இது எல்லாமே பலவிதமான காரியங்களுக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போகுது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அவர் போதும், எனக்கு அவர் கிருபை வேணும், எனக்கு அவர் வேணும், நான் அவரை பார்க்கணும், அவரோட அன்பை நான் ருசிக்கணும், அவர் எனக்கு வேணும். இப்போ கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு சின்ன காரியம் சொல்றேன். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். வீட்டில் சாப்பாடு செய்கிறோம். ஏதாவது வெளியில் ஒரு டேஸ்ட்டாக ஒரு ஃபுட்டு வேணும் அப்படின்னா உடனே நம்ம எங்கே போவோம்? ஒரு ஹோட்டல். அப்படி தானே? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் எங்கே தடுமாற்றம் வருது? இந்த உலகத்தை திரும்பி பார்த்து ஏதாவது ஒரு காரியத்தில் போய் சிக்கி கொள்றாங்க. இல்லை இல்லை இல்லை, எனக்கு பரலோகம் மட்டும்தான் வேணும், எனக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வேணும், எனக்கு கர்த்தர் மட்டும்தான் வேணும். தமது ஜனத்திற்கு, அந்த தமது ஜனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இந்த உலகத்தோடு தொடர்புல இருக்க மாட்டாங்க. உலகத்துக்குள்ள நம்ம போய் பல காரியத்துல போய் சிக்கிக்கொள்ளும் போது அந்த நேரத்துல டேஸ்டா இருந்தது போல தெரியும். ஆனா பின்னாடி பார்த்தா அதுல நிறைய காரியம் இருக்கும். நான் இயேசுவோடு தொடர்புகள் ஆரம்பிக்கும் போது என் இருதயத்துக்குள்ளே மனமாற்றம், நான் எந்தெந்த பகுதியிலே கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கேன், இன்னும் எந்தெந்த காரியத்திலே நான் கர்த்தரோடு தொடர்புல இருக்கணும், இது எல்லாம் எப்போ வெளிப்படுத்துகிறார்? தேவனோடு தொடர்பு கொள்ளும்போது. அப்போ அந்த தேவனோடு தொடர்பு கொள்ளும்போது முதல்ல இந்த உலகத்தினுடைய காரியத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகத்தினுடைய ஆசை, தேவையில்லாத இச்சை, தேவையில்லாத காரியங்கள், இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் வெறுத்துட்டு கர்த்தரை நோக்கி தேட ஆரம்பிக்கும் போது சில குடும்பத்திலே தேவனுடைய சமூகத்துல போய் அமைதியா காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தனி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்போ ஆசீர்வதிக்கப்படுகிறது? இப்ப நான் திருநெல்வேலியிலிருந்து
தெசேனு வேலை ஒரு 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 55 கிலோமீட்டர் தாண்டி இடையங்குடின்னு சொல்லி ஒரு பகுதி. அந்த இடத்துல தேரிகாடு மண் அதிகமாக இருக்கும். கால்டுவெல் வாழ்ந்த ஏரியா, அங்கே சிஎஸ்ஹெச் இருக்கு. அந்த ஏரியாவில் போய் அந்த வனாந்தரமான இடத்துல போய் காலையில் அதிகால வேளையில் என்னோட சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி வேதத்தை தியானிக்க ஆரம்பிப்பேன். அதே போல் சாயங்காலம் வேளையில் வேதத்தை தியானித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 8 மணிக்கு மேலே கொஞ்சம் டைம் மறுபடியும் செட் பண்ணி இருட்டுக்குள்ளே போய் மறுபடியும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த இடத்துல நிறைய கொடிய பாம்புகள்லாம் இருக்கும் அப்படிம்பாங்க. நான் எதை பற்றி யோசிக்காமல் பேசாமல் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த இடத்துல எனக்கு விசேஷமாக அபிஷேகத்தினால் நிரப்பினார். அபிஷேகத்தினால் நிரப்பும்போது ஒரு சுழல் காற்று போல நிரம்பி வழிகிற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பாக என்னோட வாழ்க்கை ஒரு மாற்றம், என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். தேவனை தேட 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 என்னோட அபிஷேகத்தினாலே நிரப்ப ஆரம்பித்தார். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன் அப்படின்னு. வீட்லேயும் சாப்பாடு இருக்குது, வெளியும் சாப்பாடு இருக்குது. ஒரு மனுஷன் எங்கேயாவது போயிட்டுருப்பான். ஆனால் சில குடும்பங்கள் பர்டிகுலராக நான் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணி முடிச்சிருவாங்க. தமது ஜனத்திற்கு, இந்த தமது ஜனம் அப்படின்னா அந்த ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்கணும். வீட்டில் ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கும். வேற யாரையாவது தூக்கி வளர்த்தாலோ இல்லை வேற யாரையோ மற்ற பிள்ளையோ அப்படி இருந்தாலும் முதல்ல தான் பிள்ளைக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இதெல்லாம் உலக காரியம். பரலோகம் எப்படி பார்க்க அப்படின்னா தமது ஜனம், தமது ஜனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம எல்லாருமே தமது ஜனம்தான். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்மளோட வாழ்க்கை சேஞ்சஸ், நம்மளோட வாழ்க்கை மாற்றம், நம்மளோட வாழ்க்கை வித்தியாசம். நமக்கு ஒரு விசேஷமான ஆவி உண்டு, பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் போது நம்ம வாழ்க்கை ஒரு மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு பலன் எப்படி இருக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து, அப்போ அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய தொடர்பு இருக்குமானால் நமக்கு பலன் உண்டு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. இந்த உலகத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு. தண்ணி அடிக்க போனா கொஞ்ச நேரம் போதையில ஒரு சமாதானம் மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். அந்த போதை தெளிந்த உடனே அவங்க என்ன குழப்பத்தில் இருந்தாங்களோ, என்ன பிரச்சனைகள் இருந்தாங்களோ, என்ன போராட்டத்தில் இருந்தாங்களோ, மறுபடியும் அதுக்குள்ளேயே போயிருந்தாங்க. உலகத்துக்குள்ளே சிற்றின்பம், கஞ்சா பழக்கம், எத்தனையோ தவறான காரியங்கள், விபச்சார காரியங்கள், எங்கேயாவது போய் பலவிதமான பாவத்துக்குள்ள தான் ஜனங்கள் சிக்கி கொள்றாங்களே தவிர லாஸ்ட் இவங்களோட வாழ்க்கை ஒரு கெட்டு போன நிலைமைக்குள்ள போயிருது. ஆனா ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தினுடைய காரியம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் பலவிதமான பாவத்துக்குள்ள கொண்டு போகுது, இது எனக்கு வேண்டாம், எனக்கு கர்த்தர் போதும், எனக்கு இயேசு கிறிஸ்து போதும், எனக்கு அவர் போதும் என்று அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்ப அந்த பலன் எப்போ கொடுப்பார்? அதை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆழமா யோசித்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் மறுபடியும் சொல்றேன், தமது ஜனத்திற்கு. அப்ப எல்லா ஜனமும் அப்படின்னா இப்ப நம்ம இந்த உலகத்திலே கிறிஸ்துவோட பிறப்பை எல்லா தேசத்துக்குள்ளேயும் கொண்டாடுறாங்க.
எத்தனை பேர் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார்? என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் அது மகிமையான ஒரு வாழ்க்கை, அது அற்புதமான ஒரு வாழ்க்கை. அதை சொல்லவே முடியாது. ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருப்பாரானால் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்காது, அவங்களுக்கு ஒரு வேதனை இருக்காது, அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்காது, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தரித்திரம் இருக்காது, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வறுமை இருக்காது, அவங்களுடைய வாழ்க்கையில் சாபம் இருக்காது. இதெல்லாம் யாருக்கு பிரதர் அப்படின்னா, கர்த்தர் 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கும்போது. இதையே அவங்களுக்கு சொல்லித்தர அப்படின்னா, 24 மணி நேரம் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவோட வாழ முடியுமா? வாழ முடியும், வாழ முடியும். என்னோட வாழ்க்கையில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைச்சது. இந்த உலகத்தை வெறுத்து, தேவையில்லாத காரியங்களை வெறுத்து இரவும் பகலுமா தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் அருளிய அப்பம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, என்னோட வாழ்க்கையிலே கஷ்டப்பட்ட காரியங்கள், நஷ்டப்பட்ட காரியங்கள், வேதனையான காரியங்கள், பல காரியங்கள் உங்களோடு அடிக்கடி பேசக்கூடிய ஒரு மகனாக தேவன் கிருபை தந்திருக்காரு. உள்ளதை சொல்லிட்டு பல காரியங்களை யோசிச்சுட்டு இருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இயேசு கிறிஸ்துவோடு நம்ம தொடர்பில் இருக்கும்போது கண்டிப்பா குடும்பம் ஆசீர்வாதம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு நம்ம தொடர்பு கொள்ளும்போது நான் பரலோகத்தோட தொடர்பு கொள்கிறேன். பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது என்னுடைய முகம் பிரகாசிக்கப்படுகிறது, என்னுடைய இருதயம் மாற்றப்படுகிறது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, தரித்திரம் விலகுகிறது, சாபங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, வியாதி மறைகிறது. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்தது. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச காரியங்களை சொல்லிட்டு இருக்கேன். தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும்போது அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். இது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். தேவனுடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது எந்தெந்த காரியத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறனோ அந்த காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கு தேவனுக்கு தெரியும். உங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கு அது தேவனுக்கு தெரியும். பெலன் கொடுப்பார் அப்படின்னாலே தமது ஜனத்திற்கு. அந்த தமது ஜனமா நம்ம இருக்கிறோமா அப்படின்னா பைபிள்ல தமது தமது தமதுன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நான் கையில பைபிள் எடுத்து பல மணி நேரம் உட்கார்ந்து தியானிக்க ஆரம்பிச்சேன். நான் எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகிட்டு இருக்கிறேன், எதனால் என்னுடைய வாழ்க்கையில சாபங்கள் தொடருது, எதனால் என்னோட வாழ்க்கையில பாவம் வந்துச்சு, எதனால் என்னோட வாழ்க்கையில மீறுதல் வந்துச்சு, எதனால நான் துன்மார்க்கனா மாறினேன், எதனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அசுத்தம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, தீமைனா என்ன, அருவருப்புனா என்ன, தீட்டுனா என்ன, பைபிள்ல ஒவ்வொரு வசனமா ஒவ்வொரு பாயிண்டா உட்கார்ந்து பொறுமையா தியானிக்க ஆரம்பிச்சேன். அந்நிய நுகம் என்று 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், பலமுறை தியானித்திருக்கிறோம். அந்த அந்நிய நுகத்துல போகும்போது கர்த்தரை அறியாத ஜனங்களோடு பிணைக்கப்படும் போது, இணைக்கப்படும் போது, அவர்களோடு சம்பந்தம் கலந்து கொள்ளும் போது அவங்களுடைய வாழ்க்கையில வேதனை, பயம், தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கு, ஏன் ஆரம்பிக்கு அப்படின்னா ஒரு மனுஷன் இயேசுவோடு தொடர்பு கொள்ற விட்டுட்டு அந்நிய நுகத்துல போய் கர்த்தரை அறியாத குடும்பத்தோடு போய் பழகி அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பெலன்லாம் இழந்து போயிருந்தாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பெலன்லாம் இழந்து போனதுக்கு அப்புறம் முடியாம போய் பேசாம படுத்துருவான், ஈஸியா சொல்லணும் அப்படின்னா. இப்ப என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2015 கடனில் கஷ்டப்படும் போது 50-55 லட்ச ரூபா கடனில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நான் வியாபாரத்தில் இருந்ததுனால அதிகமான பொய் பேசியிருக்கேன்.
கடன் வாங்கணும், இல்லை கடன் கொடுக்கணும். கொடுக்க முடியாத பட்சத்தில் போய் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாழ்க்கை ஃபுல்லாகவே மிஸ்டேக்காக இருந்துச்சு. இதிலேருந்து எப்படியாவது முதல்ல வெளியில் வரணும்பாங்கள்ல. ஏன்னா ஓயாமல் போய் பேசி நிம்மதி இல்லாமல் போச்சு. மனைவிட்ட போய், அப்போ அம்மா உயிரோடு இருந்தாங்க, அம்மாட்டையும் போய் யார் கேட்டாலும் பல லட்சங்கள் கடன் சமாளிக்கிறதுக்காக ஒரு போய் பேசி அந்த நேரத்தில் முடிச்சிடுவேன். லாஸ்ட்டு பார்த்தேன், சொந்த வீடை விற்று, நகையை விற்று, மற்ற லோன்லாம் க்ளோஸ் பண்ணி ஒவ்வொன்றா லாஸ்ட்டு பார்த்தேன், வியாபாரத்தை விட்டு லாஸ்ட்டு பார்த்தேன், போதும் சொந்த ஊரை விட்டே போயிட்டேன் 2016. இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டுருக்கு இதை மட்டுமே யோசித்துக்கிட்டே இருந்தேன். கர்த்தரை விட்டு என்னை பிரிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, எதெல்லாம் என்னை கர்த்தரை விட்டு பிரிக்கி, இதை அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சேன். எப்படி தேவனை அதிகமாக தேடுன்னு நம்ம சொல்கிறோமோ, எதெல்லாம் கர்த்தரை விட்டு என்னை பிரிக்குது, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே கேடா இருக்கு, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஆபத்தா இருக்கு, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பொல்லாத காரியமா இருக்கு, 24 மணி நேரம் பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன, அது என்னுடைய வாழ்க்கையில என்னை விட்டு விலகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, இந்த கடைசி காலம் தேவனோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தா மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும். தேவனோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னாலே முதல்ல இந்த செல்போன் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைக்க வேண்டியிருக்கு. எப்படி காலையில் ராத்திரி நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோமோ, இப்போ நிறையருடைய வாழ்க்கையில செல்ஃபோனே உணவாக போயிட்டு, சாப்பிடும்போதும் செல்ஃபோன் தான் பக்கத்தில் இருக்குது, தூங்கும்போதும் செல்ஃபோன் தான் பக்கத்தில் இருக்குது. சில குடும்பத்தில் பாத்ரூம் போகும்போது செல்ஃபோன் கொண்டு போயிருந்தாங்க. நான் 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் சர்ச்சில் வேலை பார்த்தேன். சர்ச்சில் வேலை பார்த்ததுனால சர்ச்சில் மேய்ப்பன் எப்போ கூப்பிடுவாங்க எனக்கு தெரியாது. சர்ச்சில் திடீர்னு ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும். அதனால் நான் இடைவெளியில் போய் தேரிகாட்டில் போய் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தா ஃபோன் ரிங் வரும். உடனே வா அப்படிம்பாங்க. உடனே ப்ரேயரை நிப்பாட்டிட்டு, ஸ்தோத்திரம், என்னோட சமூகத்தில் இவ்வளோ நேரம் எனக்கு ஜெபிக்க தேவன் கிருபை தந்தீங்கப்பா, ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு உடனே மறுபடியும் மேய்ப்பன்ட்ட போய் நிற்பேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செல்ஃபோன் சில நேரத்தில் நம்ம ப்ரேயரை நிப்பாட்டிடும். ஒரு குடும்பம் ஜெபிக்க போகுது அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள செல்ஃபோனை கொண்டு போகாதீங்க. செல்ஃபோனை கொண்டு போயாச்சு அப்படின்னா ஜெபத்தில் ஒரு தடை வருது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். அந்த பெலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன? ஒரு பாட்டு படிக்க நினைக்கிறீங்களா? பாட்டு புக்கு கையில் வச்சுக்கோங்க. பாட்டு புக்கு கையில் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பாட்டு புக்கு காசு கொடுத்தா வாங்கி கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த கடைசி காலத்துல பாட்டு படிக்கணும் அப்படின்னு ஒன்னே இன்டர்நெட் ஆன் பண்ணி அதுலேருந்து ஒரு பாட்டு, அதுலேருந்து ஒரு ராகம், அதை எடுத்து படிக்கும்போது நமக்கு ஒன்றுமே மிஸ்டேக் இல்லைன்னு மாதிரி தான் தெரியும். அடுத்தடுத்த ஒரு ஃபோன் கால் வரும், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும், ஒரு வேற தேவையில்லாம ஒரு கால் வரும். உடனே அந்த பாட்டு படிக்கிறது நின்று போயிடும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். ஒரு அரை மணி நேரம் செல்போன் இல்லாமல் தேவனோடு தொடர்பு கொண்டால் ஒரு பெலன். ஒரு பெலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் நடுவில் வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு மனுஷனே பிரச்சனையா மாறிடுதான். மனுஷன் கூட என்ன இருக்கு, ஒரு செல்போன் இருக்கு அப்படின்னா அந்த செல்போன் மூலிமா நிறைய உலகத்தினுடைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நிறைய பிஸ்னஸ் நடக்கு, கோடிக்கணக்கில் எல்லாமே ஃபோன் மூலிமா எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் என் இருதயத்துக்குள்ளே தேவனோடு நான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதில் சில காரியங்கள் எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது நல்லா யோசித்து பார்க்கணும்.
அதை ஏன் நிப்பாட்டி சொல்கிறேன் அப்படின்னா, 2015லேருந்து இந்த 2025 இந்த 10 வருஷம் ஊழியத்தில் எங்கெல்லாம் நான் மிஸ்டேக்காக இருக்கேன், எதெல்லாம் எனக்கு இடைஞ்சலாக இருக்குது, எதெல்லாம் இன்னும் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியல, அதெல்லாம் நம்ம கண்டுபிடித்து ஆராய்ந்து பார்க்கும்போது, தனி ஜெபம், தனியாக வேதத்தை வாசிக்கிறது, தனியாக ஒரு கையில் ஒரு பாட்டு புக் எடுத்து தேவனோடு தொடர்பு கொள்வது, இது எல்லாமே நமக்கு பெலனில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அந்த பெலனுக்குள்ளே நமக்கு சமாதானம் இருக்குது, ஆசீர்வாத கிஃப்ட் இருக்குது, கிருபை பெற்றுக்கொள்கிறோம், நம்ம லைஃப் ரீஃப்ரெஷ் ஆகுது, ஒரு புது வாழ்க்கையாக மாறுது. இதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறோம்? ஏன்னா முயற்சி எடுக்கிறோமா? நேரம் இல்லை பிரதர், நேரம் இல்லை பிரதர், நேரம் இல்லை பிரதர். ஞாயிற்றுக்கு நாளில் போய் நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? 24 மணி நேரம் தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்துக்குள்ள இந்த உலகத்திலே பல காரியங்கள் இருக்குது. அதில் தேவையில்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்குது, ஒரு டைரி எடுத்து எழுதி வச்சு பாருங்க. நான் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறேன், எதில் வேஸ்ட் பண்ணுறேன், எதில் நான் அடிமையாக இருக்கேன், எது என்னைய பலவீனப்படுத்துது, யார்கிட்ட பேசுனதுனால அது எனக்கு ஒரு பலவீனமாக மாறுது, நான் யாரோட தொடர்பில் இருக்கேன், எது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை பலவீனப்படுத்துது. அதை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், புரியும். ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஜெபத்தில் இருந்து பாருங்கள், உங்களுக்கு பலன். ஒரு 3 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள், பலன். ஒரு 3 மணி நேரம் பாட்டு படித்து பாருங்கள், உங்களுக்கு பலன். அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே சமாதானமும் கிடைச்சிருக்கும், ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த உலகத்துக்குள்ளே போய் ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிறதோ, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறதோ, வேற எங்கே தேவையில்லாமல் வெளியில் போகிறதோ, அது எல்லாம் போகும்போது முதல்ல பரலோகத்தோட தொடர்பு கொள்றதை விட்டுட்டு அவங்க உலகத்தோட, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களோட, உலகத்தில் உள்ள மக்களோட தொடர்பு கொள்ளும்போது அந்த ஆவிக்குரிய ஒரு பலன் நமக்கு குறைய ஆரம்பிச்சது. அப்போ கிறிஸ்துவோடு இருக்கும்போது அந்த சமாதானம் அது வேற. இப்போ எனக்கு அந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ராத்திரி நேரத்தில் ஒரு 8 மணி 9 மணிக்கு உட்காந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பேன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு பைபிள் வாசிக்கிறது கிஃப்ட் எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா நான் 11 வயசில் வேலைக்கு போயிட்டேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்தா எனக்கு புரியாது. அதனால் எழுத்து கூட்டி உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தேன். எழுத்து கூட்டி வாசிக்கும்போது அந்த வசனத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கிறதுனால நிதானமாக நிப்பாட்டி பொறுமையாக வாசிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினால 2016க்கு அப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க தேவன் கிருபை செஞ்சார். 5 வருஷம் பிடி வரைய படிக்க கதை கிருபை செஞ்சார். நான் மட்டும் இல்லை, மனைவியும் பிடி வரைய படிக்க கதை கிருபை செஞ்சார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர புக்ஸ் எடுத்து படிக்கணும், பைபிள் எடுத்து படிக்கணும், இதுலேயே மட்டும்தான் மைண்ட் இருந்துச்சு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா என் இருதயம் தேவனை எப்படி தேடுதோ அதை வச்சு தானே நமக்கு அந்த பலன். உங்க இருதயம் எந்த பக்கம் இழுக்கு, அது செல்போன் பக்கம் இழுக்கா, இல்லை இந்த உலகத்தோட இழுக்கா, இல்லை வேற யார்கிட்டயாவது எங்கேயாவது கொண்டு போய் விடுதா, இதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்க்கணும். எனக்கு சில ஜெப குறிப்புலாம் வரும்போது தற்கொலை முயற்சியில் வருவாங்க. எனக்கு இனிமேல் வாழ பிடிக்கல, நான் அடிக்கடி தற்கொலைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. அதில் நிறைய வாலிப பிள்ளைகளாக இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட ரொம்ப பொறுமையாக பேசி அவங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பேன். 2020 டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் ஒரு வாலிப மகள், அந்த வாலிப மகள்கிட்ட பேசும்போது அந்த மகள் என்ன தெரியுமா சொன்னா, அண்ணன் எனக்கு வாழ பிடிக்கலண்ணே, என் கணவர் என்னை ஏமாற்றி 2வது கல்யாணம் முடிச்சிட்டாருண்ணே, கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம்தான் ஆச்சு, அவர் என்னை ஏமாற்றி 2வது கல்யாணம் முடிச்சிட்டாருண்ணே, எனக்கு வாழ பிடிக்கலை, நான் விரும்பி தான் திருமணம் முடித்தேன், என்னோட வாழ்க்கை ஏமாற்றமாக மாறிட்டு,
எனக்கு வாழ பிடிக்கலனே அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை நிறைய மாத்திரை எடுத்துருவாளாம். அந்த மகள் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த தேவன் கிருபை செஞ்சார். ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சா, 2வது பழைய ஏற்பாடு ஃபுல்லாக வாசித்து முடிச்சா, புதிய ஏற்பாடு வாசித்துட்டு இருக்கேன்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சா, ஆன்லைன் மூலிமா தேவன் அருளி அப்பம் ப்ரேயர் மேக்சிமம் அவளுக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுவா, அந்த செய்தி கேட்பா. இது எதுக்கு உங்களுக்கு சொல்லிதர அப்படின்னா, அந்த தற்கொலை எண்ணங்கள், அந்த மரண பயம், ஏமாற்றம், அதுலேருந்து அந்த மகள் வெளியில வர்றதுக்கு தேவனை முதல்ல தேடு. என கர்த்தரை அறியாத மகள், கர்த்தரை அறியாத மகள், அந்த மகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்புக்குள்ள உள்ளவா, முதல்ல உன்னுடைய எல்லாத்தையும் நிப்பாட்டு. ஏன்னா அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள். 31 நாள் அவருடைய மைண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, எதுக்கா வாழணும், என் கணவரை நீ ஏமாத்திட்டார், விரும்பி திருமணம் முடிக்கா, ஆனால் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, ஒரே மாசத்துல இந்த கணவர் ஏமாத்தி அவர் 2வது திருமணம் முடிச்சுட்டு போயிட்டார். அந்த மகள் கண்ணீர் 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 கண்ணீர். உலக மக்களோடு தொடர்பு கொள்ளும் போது, மாயான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது பலன்லாம் குறுகிறோம். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என் கூட இருந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் விக்கிரத்துக்கு என்கிட்ட பணம் வாங்கிட்டான், மாந்திரியத்துக்கு என் கையிலேருந்து பணம் வாங்கிட்டான். 1 ரூபா 2 ரூபா இல்லை, நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம். அது இப்போ உள்ள ரேட்டு, இப்போ உள்ள அமௌண்ட்டுக்கு சொல்லலை, 2008லேருந்து 2015 உள்ள ஒரு பணம். அப்பன்னு சொல்கிற அமௌண்ட் 13 லட்சம். இன்னைக்கு அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கோடி ரூபா போயிடும். அந்த அளவுக்கு என்னைய அந்த மாந்திரியத்தில் விக்கிரத்துக்குள்ளே ஒரு மனுஷனை நம்பி பணம் கொடுத்தேன். என்னுடைய பேலன்ஸ் ஃபுல்லாக போயிட்டு, நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், வேதனை, துக்கம், உடைக்கப்பட்ட வாழ்க்கை, நொறுக்கப்பட்ட வாழ்க்கை, எல்லாராலும் கைவிடப்பட்ட வாழ்க்கை, உபத்திரம் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு உடைஞ்சு போன ஒரு மனுஷனை பார்க்கணும் அப்படின்னா 2015லேருந்து 2020 எப்போ பார்த்தாலும் கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பேன். எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் ஓடும். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீரோடு வாசித்துட்டு இருப்பேன். சொட்டு சொட்டுன்னு சொல்லி கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கும். ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்த உடனே இதயத்துக்குள்ளே பாரம் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டு இருக்கும். தேவனை தேட 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 ஒரு பலன் கொடுத்தார். தேவனை தேட ஆரம்பிக்கும் போது சமாதானத்தினால் நிரப்பினார். தேவனை தேட ஆரம்பிக்கும் போதுதான் அந்த விக்கிரத்துக்கு, மாந்திரியத்தை கொடுத்த அந்த பணம், இது எல்லாவற்றையும் மாற்றி என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, நான் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன், என்னை மன்னிங்க மன்னின்னு சொல்லி கேட்கும்போது ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நம்ம தேவனை தேட ஆரம்பிக்கும் போது நம்ம அவருடைய ஜனமா மாறிட்டு இருக்கிறோம். அதை முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும். நான் தேவனை தேடும் போது, நான் அந்த உலகத்துள்ள காரியத்தை வெறுத்து தேவனை தேடும் போது குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு மனுஷன் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது, காலையில நல்ல ஜெபம் பண்ணிட்டு நல்ல பைபிள் வாசித்துட்டு வெளியில போறாங்க, நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு வெளியில போறாங்க, சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. அதே போல அந்த பலன் இருக்கா? அந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா? அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். இந்த உலகத்துக்குள்ள போகும்போது நல்லவன் இல்லை, அவங்க நல்லவங்க இல்லை அப்படி சொல்லி தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட போய் பல மணி நேரம் பேசி அப்புறம் நிம்மதியே இருக்காது. இதெல்லாம் என்ன காரணம்? நம்மள்ட்ட இருக்க பலன்லாம் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது போயிருது. சில மனுஷன்ட்ட பேசினா சமாதானமே போயிருது. சில மனுஷன்ட்ட பேசியாச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் காணாம போயிருது.
இது என்னோட வாழ்க்கையில நடந்த காரியங்கள். நல்ல வியாபாரம் பார்த்தேன். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் தான் கூட தான் இருந்தான். கூட இருக்கிற மனுஷன்ட்ட பேசுவேன், அடிக்கடி உண்மையை சொல்லிட்டு இருப்பேன். வியாபாரத்தில் இப்படிலாம் நடக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஜாதகம் பார்க்க, நேரம் பார்க்க, நாள் பார்க்க, வியாபாரத்தில் இருக்கும்போது அந்த மனுஷன் என்னெல்லாம் சொல்லுவானோ எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருப்பேன். லாஸ்ட் விக்கிரத்துக்குள்ள போய், மாந்திரியத்துக்கு போய், கையில் இருக்க பணம்லாம் போய், வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெலன்லாம் போய், ஒரு குறுகி போன ஒரு வாழ்க்கை, ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை, தாழ்த்தப்பட்ட நிலைமையில போய் நிந்தையோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு, ஆனா மறுபடியும் ஆலயத்துக்குள்ள போய் தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த பெலன் கொடுத்தார். தமது ஜனத்திற்கு ஒரு பெலன். யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எனக்கு கர்த்தர் போதும், என்னோட வாழ்க்கையில் எனக்கு கர்த்தர் போதும், தேவனை நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ நமக்கு ஒரு பெலன் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெலன் உண்டு. அந்த பெலன் எப்படி குறையுது அதையும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம தேவன்கிட்ட பெலனை பெற்றுக்கொள்கிறோம், தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம இந்த உலகத்துல போய் ஒரு சிற்றின்பம், எங்கேயாவது ஒரு இச்சை, எங்கேயாவது ஒரு காரியத்துல போய் ஒரு மனுஷன் சிக்கி கொள்ளும் போது எல்லாமே அழிஞ்சு போயிருது. சில ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, மனைவிட்ட கோவப்பட்டேன், சண்டை போட்டேன், எனக்கு என்ன செய்யன்னு தெரில, நேராக தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்பார். ஆனால் இது ஏன் செஞ்சீங்க அப்படின்னா, தெரில, நான் தண்ணி அடிக்கூடாதுன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி என்னோட சமூகத்தில் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு, அதெல்லாம் நான் விட்டு மறந்தே போயிட்டேன், எப்படி அங்கே போனேன் எனக்கு தெரியல அப்படிங்க. மனைவிட்ட போய் முதல்ல ஒப்பரவாங்க. பைபிளில் போட்டுருக்கு, அன்பாருன்னு சொல்லி போட்டிருக்கு. மனைவியை நேசிங்க, கசந்து கொள்ளாதீங்க. அவங்க உங்களோட சொத்து. மனைவிட்ட போய் ஒப்புருவாங்க. ஒப்புரவான அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த ஸ்டேஜ் பார்த்தா அந்த தண்ணி அடிக்கிற அந்த எண்ணம் போயிட்டு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் கோபம், ஏன் டென்ஷன், ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, வீட்டில் இருக்க மனைவிட்ட ஏதாவது பேசும்போது அதுக்கப்புறம் அவனுடைய சிந்தனை, அவனுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் வந்துருது. பைபிள் அழகா போட்டிருக்கு, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒரு முழு பைபிளை நான் வாசித்து முடிச்சு பார்த்ததில்ல. அன்பாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பா இருந்தீங்க அப்படின்னா உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு அர்த்தம். கற்பனையை கை கொள்றீங்கன்னு அர்த்தம். கட்டளைக்கு கீழ்ப்படின்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர், அவர் பேரு அன்பின் ஆவியானவர். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தருளி அந்த அன்பை வெளிப்படுத்தினார். குமாரன் நமக்கு ஜீவனை தந்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியான அவருடைய பெயரே அன்பு. ஒரு முழு பைபிளை ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல அன்பு அந்த 3 எழுத்துக்குள்ள முடிஞ்சிருது. இந்த அன்பு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பெலன் இருக்கும். ஏன்னா தமது ஜனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஜனங்கள் முதல்ல அன்பா தான் இருப்பாங்க, கனி உள்ள ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். இன்னைக்கு ஏன் ஒரு வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா கனி இல்லை, அன்பு இல்லை, பேசிக்கா உள்ள அந்த அன்பு இல்லை. புருஷன் வேண்டாம் உடனே டைவர்ஸ், மனைவி வேண்டாம் உடனே டைவர்ஸ், புருஷன் பிடிக்கல உடனே அம்மா அப்பா வீடு, மனைவியை இன்னொரு 5 பவுன் நகை வேணும், ஒரு 3 பவுன் நகை வேணும், அப்புறம் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா அன்பு இல்லை. அப்புறம் அந்த வீட்டில் பெலன்லாம் இருக்காது. ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கும்போது தான் அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானமா இருக்கும். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள ஏன் சமாதானத்தை காணோம், ஏன் அன்பு இல்லை? அன்பு எங்க போச்சு? நிறைய வீட்டுக்குள்ள அன்பை காணோம். நான் பைபிளை ஃபுல்லா வாசித்தது இல்லை. நன்மை செய்யணுமா, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அதனால காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா தமது ஜனத்திற்கு பெலன், தமது ஜனத்திற்கு சமாதானம், தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் தான் யோசித்து பார்க்கணும், நான் அவருடைய ஜனமா இருக்கிறேனா?
இதை நம்ம யோசித்து பார்த்து நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக 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 கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வேணும். ஹல்லேலூயா. தேவன் அருளிய அப்பம். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நமக்கு ஒரு பலன் உண்டு, நமக்கு ஒரு சமாதானம் உண்டு. நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் 24 மணி நேரம் வாழ்க்கையிலே தேவையில்லாமல் எவ்வளவு மணி நேரம் வேஸ்ட் பண்றோம்? எதுல நம்மளுடைய பலன் குறையுது? எதனால நமக்கு சமாதானம் இல்லாமல் போகுது? எதனால ஆசீர்வாத குறைவு வருது? இதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடித்து அப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி திருத்தி கொண்டால், மனம் திரும்பி அர்ப்பணித்தால் அந்த பலன் நமக்கு கிடைக்கும், அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் தேவனை தேட 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 என்னோட வாழ்க்கையிலே இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு, குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு, வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். இதெல்லாம் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனை தேட ஆரம்பித்தேன், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க ஆரம்பிச்சேன். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்பீர்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்கப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு அப்பா ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எல்லாமே நாங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான்ப்பா, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான்ப்பா. எங்களோட வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. சத்தியத்துல நடக்க கிருபை தாங்கப்பா. தேவனை தேட கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தரை யாரெல்லாம் உண்மையா தேடுறாங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு பலன், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சமாதானம், அப்படிப்பட்ட ஜனங்களை தான்ப்பா ஆசீர்வதிக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதங்கள் வீட்டுக்குள்ள கடந்து வரணும்ப்பா. இணைந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துட்டாங்களோ எல்லாருமே கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, வல்லமையால் நிரப்புங்கப்பா, கனிகளால் நிரப்புங்கப்பா, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். கர்த்தருடைய கரத்துல இருப்பீங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்கப்பா. தேவையில்லாத எண்ணங்களோ, தேவையில்லாத சிந்தனைகளோ, இந்த உலகத்தினுடைய காரியமோ, உலகத்தினுடைய மயக்கமோ, உலகத்தினுடைய தேவையில்லாத புல்லாத காரியத்துல போய் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் வேலையடைங்கப்பா. இந்த நாளில் எல்லா தீங்கு, எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி உங்க பிள்ளைகளை கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற பகுதியிலே அப்பா கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். விசேஷமாக அப்பா வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற பகுதியிலே தேவனை தேடி தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கியிருந்து பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவையில்லாத அப்பா உலகத்துல நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி கர்த்தர் எல்லா காரியத்திலும் வேலை அடங்கிப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் அப்பா தேவன் அருளிய அப்பா மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்காங்களோ இந்த குடும்பங்களை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜூன்ல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்துல அடங்கி இருக்கிறது கிருபை செய்யுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில, எந்த இடத்துக்குள்ள மரண தருவாயில் இருக்காங்களோ, எந்தெந்த பலவீனம் இருக்கோ அந்த எல்லா பலவீனத்திலும் கர்த்தர் நீக்கி பூர்ண சுகம் தாங்கப்பா. தேவனர்லி அப்பா மினிஸ்டர் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா அப்பா, விசேஷமாக நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. என்னோட வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும்.
ராஜா. பரிபூர்ணமா ஆசீர்வதிப்படும் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில சகல காரியத்தில் கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிக்கணும்ப்பா. இந்த நாளிலும் விசேஷமாக வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வாலிப பையங்களை அப்பா உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி அப்பா விசேஷமா சகலமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவப்படணும்ப்பா. இந்த நாளிலும் கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாரையுமே உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் 24 மணி நேரம் நாங்கள் கர்த்தருக்காக வாழணும். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும்ப்பா. உம்முடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. கற்பதுனியா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்களா? கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. மாசமா இருக்காங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா. கர்த்தர் கூட இருங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க ரத்தத்தினால கழுவி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் கல்வாரி அன்பினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த நாளை உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். இணைந்துகிற குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துல நாட்டப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்தோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. யாரெல்லாம் வேற இடத்துல இருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் புறப்படுத்துவாங்க. டிரைவிங் லைன்ல இருக்காங்க. காலவேளையில பல இடத்துல வேலை பார்க்குறாங்கப்பா. எல்லாருமே கர்த்தரோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தை சந்திங்க. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. உங்க ஜீவனுக்களை தாழ்த்தி விடுறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனாரிலே அப்போ மினிஸ்டனுக்காக ஜெபித்து விடுங்கள். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்து விடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.